இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2025 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 7:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 5:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருள் வரவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பகைவர்களும் நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதுல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அன்பு தொல்லைகளும் குறையும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்கள் இன்று உற்சாகமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வாங்க. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பான விஷயங்கள்ல சில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்ட அளவில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். மறைமுக தடைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கலைப்பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும், தந்தையின் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும், பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. நல்ல பலன்களை காண்பதற்கு சற்று பொறுமையாகவும் இருங்க. பணியிடத்துல ஏதுவான சூழ்நிலைகளும் இருக்கும், பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே கவனமற்ற வார்த்தைகளை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாம். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சேர்க்கையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பழைய கடன்கள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலையிடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. உற்சாகத்துடனும் எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும், சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் பெற்றோருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இணக்கமான போக்கும் காணப்படும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. உயர்கல்வியில தெளிவும் உண்டாகும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தூரதேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைய நினைத்தாலுமே சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம்.
சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள் அதிகப்படியாக தங்க இருக்கும். இதனால சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சராசரியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காக செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருள் வரவும் இருக்கும். குடும்ப பெரியவர்கள் இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். வெளியூர்ல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்னதான் உறவினர்கள் உதவிகள் செய்தாலுமே ஓரளவிற்கு நிதானமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சில சலிப்புகளும் ஏற்பட தங்க செய்யும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கராராக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று பிள்ளைகளுடைய பணிகள்ல அவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து வந்த நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்களுடைய நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். மனைவி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்களும் செய்வீங்க. பயணங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்ப விவகாரத்துல இனிமையான பேச்சுக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். தொழிலில் லாபத்தையும் பெறலாம். மனதுல புதிய தொழிலுக்கான யோசனைகளையும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கனிவுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளுக்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திறமைக்கான மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியின் பொழுது உங்களுடைய தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இருவரும் என்று குடும்ப விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் செயல்படுவீங்க. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். சிலருக்கு சிறப்பான செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. விவசாய தொழில வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் இருக்குங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயங்கள அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு பக்கத்து வீட்டு பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பல்வேறு நிலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சாதகமான போக்கும் இருக்கும். சில மனக்குழப்பத்தில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பணிகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். வணிக திட்டங்கள் சாதகமாகவும் இருக்கும். சில வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிந்தனை திறன்ல மாற்றங்களும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். மாலையில பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. அவநம்பிக்கையான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்வதும் நல்லது. பணிச்சுமைகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சிறப்பான முறையில திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதுகாக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதிய அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வசதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமான வாய்ப்பிற்கான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். தொழிலுக்கு நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் சச்சரவுகளும் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்கள் மனதை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது தாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளின் காரணமாக லாபம் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி பூர்வமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான போக்கும் காணப்படும். குடும்ப உறவுகளை அனுசரித்தும் செல்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இனம் புரியாத சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:18 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக செயல்பாடுகளை ஈடுபடுவதன் மூலமாக இன்றைய நாள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். செயல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. சில சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள்ல ஏதாவது ஒன்றை நிலுவையில இருந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமான பலன்களை காண்பதற்கு சற்று கவனமாகவும் இருங்க. சிறந்த யுத்திகளை கையாள்வதும் நல்லது. பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். புத்தி சாதுரியத்தோடும் செயல்படுவீங்க. அறிவு கூர்மையினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். இன்று பிறமொழி பேசுகின்ற மக்களினுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன வசதிகளுடன் வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. பொருள லாபமும் இருக்கும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. நிதி ரீதியாக முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டிலும் சரி பணியிடத்திலையும் சரி நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். என்ன செய்தாலுமே மற்றவர்கள் ஏதாவது குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு நிலை சுமூகமாகவும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல உழைப்பும் அதிகரிக்கும்.
விமர்சன பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில செலவுகளினால மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சூழ்நிலைகளை சமாளித்து நடப்பதை நன்மையாக எடுத்தும் கொள்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதுல கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். இன்று பணவரவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று முன்னேற்றமும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவிகளை தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. முழு முயற்சியோடு சில வேலைகளை முடித்தும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகளை வேலை இடங்கள்ல காட்டவும் வேண்டாம். இது தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். மற்றவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வீங்க. வேலையில நேரம் தவறாமல் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய அன்பையும் புரிந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உத்தியோகம், உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வணிகம் அல்லது தொழில் தொடர்பாக புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இது உங்களுக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நல்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பண வரவுல சேமிப்புகளும் அதிகரிக்கும். பெண்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த காரியங்கள் எளிமையாகவும் நிறைவேறும். எதிரிகளிடத்துல விலகி இருப்பதே நல்லது. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சில சலுகைகளினால ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உறுதியான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. பணியில முன்னேற்றமும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையுடன் நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை நல்ல முறையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க நேர்மறையான எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல மேன்மையும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் துணிச்சலோடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைக்கின்ற உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான செயல்திறனுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. வழக்கமான வேலையிலும் சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. தொழிலதிபர்களுக்கு சிறிய அளவிலான ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நேர்மறையான எண்ணங்களுடனும் இருங்க. வேலையில இருப்பவர்களுக்கு சில வசதிகளையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியில தெளிவும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்புகளும் இருக்கும். தூரதேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சிறந்த செயல்திறனுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எண்ணியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. யாரிடத்திலுமே அதிகப்படியான உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். அதே சமயத்துல அவசரமான முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில கவனத்தை செலுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். விவேகத்துடனும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பணிகளை கவனமாக ஆற்றுவதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதிய அளவு பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தனவரவை அதிகரிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் மன திருப்தியையும் ஏற்படுத்தும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளை பெறுவதனால சற்று ஆறுதலாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகள்ல கவனமாகவும் இருங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிட சூழ்நிலைகள்ல அமைதியும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் மாறும். தொழில்துறையில மந்தமான போக்கினை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் மாறும். வியாபாரத்துல சிறிய பாதிப்புகளினால ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகன கோளாறுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஓரளவிற்கு மிதமான பலன்களையும் பெற்றுவிடலாம். தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. தடுமாற்றங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனையினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் மாறும். இணைய வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று எதிலும் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் மாறும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மன அமைதியாகவும் உணர்வீங்க. தொழில்ல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களினாலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும்.
பணிகளை இடையூறின்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாளாகவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுடைய அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக மேற்கொள்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பராமரிப்புகள்ல சிரத்தையுடனும் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்கள்ல கூட சில முறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார பழக்கமும் விரிவடையும். மனதள உற்சாகமும் இருக்கும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்வீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளினால யோகமும் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணைக்காக செலவுகளும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.